உலகத்திலேயே முதல் முறையாக ஒரே இடத்தில் 1500 பேர் சிலம்பம் சுற்றி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து உள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு வகைகளில் சிலம்பம் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் கராத்தே அமைப்பு இணைந்து நடத்திய சிலம்பம் மற்றும் கராத்தே சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிலம்பம் சுற்றும் சாதனை நிகழ்ச்சியில் 4 வயது சிறுவர்கள் முதல் 50 வயது நபர்கள் வரை சுமார் 1500 பேர் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 45 நிமிடங்கள் ஒரே இடத்தில் பாரம்பரிய உடை அணிந்து 1500 பேர் சிலம்பம் சுற்றியது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து உள்ளது. மேலும் இந்த உலக சாதனை போட்டிக்காக தமிழ்நாட்டில் இருந்து சென்னை, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்த சிலம்ப கலைஞர்கள் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். உலகில் வேறு எந்த பகுதியிலும் இந்த சாதனை நிகழ்த்தியதில்லை என்பதால் இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இளைய தலைமுறையினருக்கு விளையாட்டின் மீது ஆர்வம் செலுத்துவதை ஊக்குவிக்கவும், செல்போன், இணையதளம் மற்றும் போதைப் பொருட்கள் பக்கம் செல்லாமல் இருக்கவும், இளைஞர்கள் உடல் நலம் மற்றும் மனநிலையை மேம்படுத்த விளையாட்டுப் போட்டிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை அனைத்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்லவே இந்த சாதனை முயற்சி என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வணக்கம், நான் ரமேஷ்குமார், த ஃபைட்டர்ஸ் அகாடமியோட பிரசிடென்ட் அண்ட் ஹயாசிகா கராத்தே கழகத்தோட செக்ரட்டரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முறையாக உலகத்திலேயே ஃபஸ்ட் டைமாக கின்னஸில் சிலம்பத்தை சேர்க்க போகிறோம். அதுக்கான அதாவது முயற்சி இன்றைக்கி நடந்திருக்கு. சுமார் 1356 பேர் நம்ம இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்கு. நம்மளது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் 90% முடிஞ்சு இன்னும் 2-3 டேஸில் நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகிடு. அதே மாதிரி கராத்தையும் பார்த்தீங்கன்னா அது தனியாக மொத்தம் 2 உலக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதனோட நோக்கம் என்னென்னா, குழந்தைகளை கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்புங்கிறது நோக்கம், சரிங்களா? இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அனைத்து வயதிலும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டிவி, மொபைல், போதைப் பொருள் வளர்ந்த குழந்தைகளுக்கு. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது முக்கியமே இல்லை, சரிங்களா? ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளை காலையில் நேரத்தில் எந்திரிக்கு ஓடு, சாயங்காலம் எந்திரிச்சு ஓடு, விளையாடு, ஒரு திறந்த மனசோடு இருக்குது, புத்திசாலியாகவும் இருக்குது. ஸோ விளையாட்டுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. எங்களோட ஒரே குறிக்கோள் அனைத்து குழந்தைகளும் விளையாடணும். கண்டிப்பாக விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வாழ்க்கையில். அது உடல் நலத்தை மட்டும் இல்லை, மனநலம், உடல்நலம், அனைத்து நலங்களையும் ஒழுக்கங்கள், நல்வளம் அனைத்தையும் கொடுக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு விளையாட்டு, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அது எதுன்னு இல்லை, எந்த விளையாட்டாக இருந்தாலுமே அவங்கள சேர்த்து அவங்களோட வாழ்க்கை வெற்றி பெற உதவுறதுக்காக, அந்த நோக்கத்தை இது பண்ணுறதுக்காக இந்த கின்னஸ் ரெக்கார்ட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்கள், பேரர்கள், பள்ளி நிர்வாகம், நண்பர்கள், அனைத்து ஆசிரியர்களும் உதவி பண்ணாங்க. மிக சிறப்பாக நடந்தது. அடுத்து சிலம்பம் பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சிலம்பம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ நாம் இந்த டைம் என்ன பண்ணோம், 45 நிமிடம் நிற்காமல் கிட்டத்தட்ட 1356 பேர் நிற்காமல் 45 நிமிடம், குழந்தைகளிலிருந்து 4 வயதிலிருந்து 50 வயது வரை குழந்தைகளிலிருந்து அனைவரும் நிற்காமல் அனைவரும் சிறப்பாக செய்து சாதனை படைத்தார்கள். அதே மாதிரி கராத்தேல பார்த்தீங்கன்னா அதே 40 நிமிஷம், குழந்தைகள் 4 வயதிலிருந்து 50 வயது வரை நிற்காமல் அதே 45 நிமிடம் மறுபடியும் அதே உலக சாதனை படைப்பார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அருகில் இருக்கும் மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா டீம் ஒன்று வந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவதை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலம்பம் முடிந்து விட்டது, கராத்தேயும் சிறப்பாக முடிந்து விட்டது.